வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டிடிஹெச்சில் இப்போ சாஃப்ட்வேர் அப்கிரேட் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் கடைசியில் எப்படி நம்மளே டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது அதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்டெல் தரப்புலேருந்து ஒரு இமேஜ் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஓடி ஆக்டிவேட்னு போட்டு 5 அக்டோபர் 5 AM போட்டுக்கிறாங்க. அதாவது அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆகும் உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒரே நாளில் எல்லா பாக்ஸுக்கும் உங்களுக்கு வந்துடாது. ஏன்னா ஏர்டெல்லில் ஒரு 3 டைப் ஆஃப் ஹெச்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஹெச்விசி அதாவது ஹை எஃபிஷியன்சி வீடியோ கோடிங் அந்த பாக்ஸுக்கு மேக்ஸிமம் அப்டேட் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட பாக்ஸுக்கு மட்டும் தான் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹெச்விசி பாக்ஸ் எல்லாமே பாதி வந்திருக்கு. நம்ம அப்படி வரலைனாலும் எப்படி டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணுறது அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு STB பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டி ஸ்மார்ட்னு போட்டுக்கிறாங்க. ஸோ ஆமாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஹெச்டி யூஸராக இருந்தால் மட்டும்தான் இதை அப்டேட் பண்ண முடியும். ஸோ நார்மல் யூஸருக்கு எதுவும் அப்டேட் இல்லை. OTA வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 7.0.3001 கொடுத்துக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா 6.0 இருந்துச்சு. இப்போ 7.0க்கு மாறி இருக்கு. ஓகேங்களா. மோடு பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஸ்டாண்ட் பை மோடு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து நியூ இம்ப்ளிமெண்டேஷன் போட்டு ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் அப்டேட் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க இமேஜில். ஸோ நம்ம அடுத்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹெச்விசி பாக்ஸில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் என்னென்ன புதுசாக கொண்டு வந்துக்கிறாங்க அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டிவியை போட்ட உடனே ஏர்டெல்னுடைய ஒரு ஆடு ஷோவாகும் ஒரு 10 செகண்டு. அதில் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் பேலன்ஸு ரைட் சைடு அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து அக்கௌண்ட் வேலிடிட்டின்னு கொடுத்துக்கிறாங்க. அதாவது உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் சொன்னால் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பிரி டேட்டு எப்போ முடியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் நீங்கள் டிவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் பொழுது ஷோவாகுது. ஸோ இது ஒரு புது அப்டேட்டில் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேனல்ஸ் மாற்றும் பொழுது கீழே பார்த்தோம் அப்படின்னா சேனல்ஸ் நேம், அடுத்து அதுக்கு மேலே எல்சிஎன் நம்பரு ப்ளஸ் அதனுடைய ருப்பி எவ்வளோ அமௌண்ட்டு அதை கொஞ்சம் அங்கே நான் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அங்கே கேப் விட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரிமோட்டில் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனாக உங்களுக்கு வியூ ஆகும். அதாவது முன்னாடி இந்த ஆப்ஷன் பூரா சேனல்ஸ், ஆப் அண்ட் கேம், மை லைப்ரரி, ப்ளே ஃப்ரம் யூஎஸ்பி இது எல்லாமே கீழே இருந்த ஆப்ஷனை மேலே தூக்கி போட்டிருக்கிறாங்க. அடுத்து சென்டராக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆடு இல்லை ஏதோ ஒரு வேல்யூ ஆட் அண்ட் சர்வீஸை உங்களுக்கு பார்க்குற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மெனு ஆப்ஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து நீங்கள் ஒரு சேனல்ஸை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்துட்டு மறுபடியும் மெனு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாகவே கொடுத்துக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மஸ்ட் வியூ சேனல்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மஸ்ட் வியூ சேனல்ஸ்னு போட்டு ஒரு 2 சேனல் கொடுத்துக்கிறாங்க. அதாவது நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி சிரிப்பொலி முரசு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அந்த சேனலை ஷோ பண்ணுறாங்க. அடுத்து ரெக்கமெண்டேஷன் போட்டு கீழே இவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டார் மூவி ஹெச்டி, மூவிஸ் நவ் ஹெச்டி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி. ஸோ இது போல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. அடுத்து கீழே ப்ரொமோஷனல்னு போட்டு இது வேல்யூ ஆட் அண்ட் சர்வீஸ் ஏர்டெல்னுடையது. அதாவது மேல் இருக்கிறது மட்டும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அந்த சிரிப்பொலிக்கு நேராக வச்சு ப்ளே பண்ணீங்க, ஓகே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிரிப்பொலி சேனலே போயிடும். அந்த சேனல் போய் ப்ளே ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ இருக்கக்கூடிய இந்த யூஐ பார்த்தோம் அப்படின்னா டாட்டா ஸ்கைலேருந்து அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்குது. டாட்டா ஸ்கை தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு யூஐ கொண்டு வந்தாங்க புது சாஃப்ட்வேர் அப்டேட்டில். ஸோ அது அப்படியே இவங்க காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். இந்த மஸ்ட் வியூ சேனல் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ வேறு எதுவும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா யூஏ எப்படி மாற்றுவாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் ஓகே தான். ஸோ அடுத்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது, உங்களுடைய ஹெச்டி பாக்ஸுக்கு இன்னும் சாஃப்ட்வேர் அப்டேட் வரல அப்படின்னா நம்ம மேனுவலாக எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வார்னிங் மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது நானாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இன்வெர்ட்ரு, பேட்ரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் ஓடும்போது பாக்ஸை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் இருந்துச்சு அப்படின்னா பவர் சோர்ஸஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பாக்ஸ் ஆஃப் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த அப்டேட்லேயே சொல்கிறாங்க. அதனால் எனக்கு நான் டவுன்லோட் பண்ணியே ஆகணும், பண்ணி பார்த்துட்றேன் அப்படிங்கிற மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லை ப்ரோ மேனுவலாகவே வரட்டும் அப்படின்னா ஓகே விட்டுருங்க. ஓகேங்களா. இப்போ எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டிவியை ஆன் பண்ணிக்கங்க. அதாவது உங்களுடைய எல்இடி டிவியாக இருந்தாலும் சரி, எல்சிடி டிவியாக இருந்தாலும் சரி, கலைஞர் டிவியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணிக்கங்க. செட்டப் பாக்ஸ் ஆஃப் பண்ணுங்கள்.
ஸோ அப்படி ஆன் பண்ண உடனே டிவி ஆன் பண்ணிவிட்டு செட்டப் பாக்ஸை செகண்ட் ஆன் பண்ணும்பொழுது ப்ளீஸ் வெயிட் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நான் டிஸ்பிளேல காமிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷன் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரிமோட்டில் எக்ஸிட் பட்டனை 3 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸிட் பட்டனை அதே சேம் டைம் 2, 4, 6, 5 ஸோ இந்த பட்டனையும் சேமாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் வரும். ஸோ இந்த மாதிரி 18, 27, 4 ஹைஃபன் போட்டு 17, 127ன்னு போட்டு இப்படி போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் எதுவுமே நம்பர்லாம் மாற்ற வேணாம். ஓகே பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பாக்ஸுக்கு 10 நிமிஷம் to 15 நிமிஷத்தில் அப்டேட் ஆயிடுது. ஒரு சில பாக்ஸுக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பிடிக்குது. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணாமல் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் ஒரு சில பாக்ஸில் இந்த மாதிரி மேனுவலாக டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த அப்டேட் வருது. ஒரு சில பாக்ஸுக்கு அவங்களே நம்ம டிவி ஆன் பண்ணும் பொழுதே சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கங்க. டிஃபால்ட்டாக நான் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை ப்ரோ மேனுவலாக வரட்டும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த மெத்தடில் நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கா, அப்படி வரலையா அப்படிங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் எந்தெந்த பாக்ஸுக்கு வரல, வந்துருச்சா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹெச்டி பாக்ஸில் எல்லா ஹெச்டி பாக்ஸுக்கும் இவங்க அப்டேட் கொடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.